தோல்வி வைத்த தினம் பழனிசாமி அவர்கள் தாறுமாறா தரங்கிட்டு பேசுறாரு. இன்னைக்கு மாலை, இன்னைக்கு ஈவினிங் சென்னையில் என்னை பத்தி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? திமுக ஆட்சியில் கொரோனா வந்துச்சா, வந்திருந்தா கொரோனாவில் இவரே போயிருப்பாரு. என்ன திமுக ஆட்சி வந்து தான் போயிருப்பேனா? இன்னைக்கு பழனிசாமி பேசியிருக்கார். அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார், இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். பழனிசாமி அவர்களே, என் மரணத்தை பத்தி பேசுறீங்களா? மரணத்தை பார்த்து கலங்கக்கூடியவனும் பயப்படுகிறவனும் நான் அல்ல. இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் நான் 1971 நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 23 வயசுல மிசாவில் கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைக்கு ஆளானவன் நான். ஓராண்டு கால நெஞ்சிரத்தோடு சிறையில் இருந்தவன் நான். பொது வாழ்க்கையில் எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் ஆகணும்னு எனக்கு சிறைக்கு அனுப்பி வைத்தவர் என்னுடைய ஆளுநர் தலைவர், என்னுடைய தலைவர், என்னுடைய தந்தை கலைஞர் அவர்கள். கொடுந்தரின் கொடுமைக்கே பயப்படாத நான் இந்த கொரோனாவுக்கு பயப்பட போறேன். கொரோனா மேல எல்லாரும் பெரும் அச்சத்தில் இருந்தப்பவே அதுக்கான பிபி கூட அணிஞ்சுக்கிட்டு கொரோனா வாழ்வுக்குள்ள போனவன் தான் இந்த ஸ்டாலின். இதுவரை யாருக்கும் சொல்லாத இப்ப சொல்றேன். இப்படி நான் கொரோனா வார்டுக்குள்ள போக போறேன்னு யாருக்கிட்டே முன்னாடி சொல்லல. கலெக்டர் இருக்காரு, அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பிஏ இருக்காரு, எல்லாம் இருக்காங்க, யாருக்கும் சொல்லல. இப்படி சொல்லாம போன காரணத்துல என் மனைவி துர்காவதி இருக்காங்க பாருங்க, வருத்தப்பட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு வாரம் பேசவே இல்லை. சத்தியம். மக்களை காக்க எந்த அளவுக்கு துணிச்சலாக செல்லக்கூடியவன். அதுக்கெல்லாம் பயந்து நான் அரசியல் தலைவராக இல்லை. பழனிசாமியோட கீழ்த்தரமான பேச்சை கேட்ட பிறகு என்னுடைய வருத்தம் எல்லாம் என்ன தெரியுமா? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இனமான பேராசிரியர், எத்தனையோ பண்பாடு மிக்க பெருந்தலைவரோடு நேரில் பழகக்கூடிய நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட நான் இன்னைக்கு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்க நினைச்சு உண்மையிலே வருத்தப்படுறேன். அதிமுக பொதுச் செயலாளர் பிறகு பழனிசாமி ஜெயிச்சதே இல்லை. அவர் பொதுச் செயலாளர் பிறகு எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா? திமுக தலைவரான பிறகு உங்களோட ஆதரவால நான் தோத்ததே இல்லை. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிற அடிமை பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் கடுமையான தண்டனை இந்த தேர்தலில் கொடுக்கணும். சொல்றதுக்கு உண்மை இல்லாத காரணத்துலதான் பொய்களை இப்ப வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. பொய்களை கூட சொல்ல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. உண்மையில் நடக்கிற தேர்தல் என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை கொடுத்து விரட்டணும். டபுள் டப்பா சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆடுகிற அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படணும். அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். கலைஞரின் மகனா கேட்கிறேன். யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் தேர்தல் அறிக்கை சொல்லும். அதான் நான் பிரச்சாரத்திற்கு கிளம்புறதுக்கு முன்னையே நம்ம சூப்பர் ஸ்டார் நமக்காக பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நல்லா கவனிங்க. வாக்கு எண்ணப்படக்கூடிய மே 4 அந்த நாள் என்ன நாள்னா கல்யாண நாள்னு சொல்றாங்க. கல்யாண நாள் அன்னைக்கு மே 4. நான் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நாள் தான் நம் வெற்றிக்கு நிச்சயதார்த்த நாள். அப்படிப்பட்ட அறிவிப்புகள் இந்த தேர்தல் அறிக்கைகளை நிறைய இருக்கு. சாதனையால் சிறக்கக்கூடிய தமிழ்நாடு, தலைநிமிர்ந்த தமிழ்நாடு உருவாகும். அதுக்கு உங்களுடைய இந்த ஸ்டாலின் கேரண்டி. தமிழ்நாடு மேலும் வளர்ந்திட, திராவிட மாடல் ஆட்சி திறந்திட, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை ஆதரவு கேட்டு வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.